ஹாய் மக்களே! இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு ஏப்ரல் 2 என்னோட பர்த்டேங்க. பர்த்டேலாம் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனா, என் பர்த்டேக்கு ஒரு சாரி மட்டும் வாங்கி குடுத்துருந்தாரு. "நல்ல சாரியா வாங்கிக்கோமா" அப்படின்னாரு. அல்லது "கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்" அப்படின்னாரு. நான் வேண்டாம் வேண்டாம், எனக்கு சாதாரணமா சிம்பிளா ஒரு காட்டன் சாரி போதும் அப்படின்ட்டு சாரி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் எடுத்தேன். வெளியில போய் எடுத்துக்கல. சரின்னு குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். "சரி வா வெளியில போலாம், கோயிலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, கோயிலுக்கு போக வந்து மணி ஆயிப்போச்சு. மணி 11 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. இனிமே எப்படி கோயிலுக்கு போறது அப்படின்ட்டு ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு, சரின்னு நானு ஒரு நார்மல் சுடிதார் ஒண்ணு எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நானும் அவரும் வெளியில வந்தோம். பயங்கர வெயிலா இருந்துச்சு. சரி, பைக்ல போலாமா? கார்ல போலாமா? அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "கார்லயே போயிடலாங்க. வெயில் ஓவரா இருக்கு. என்னாலலாம் முடியாதுப்பா. பயங்கர தலைவலி வந்துரும்" அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் கார்லயே வெளியில கிளம்பிட்டோம். ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு, "வா இன்னைக்கு உனக்கு சூப்பரா பிரியாணி வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பிரியாணினா உடனே ஆசையாயிரும். உடனே மடங்கிருவேன். பிரியாணினா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அதுவும் வேணு பிரியாணினா சொல்லவே வேணாம். எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி சாப்பிட கூட எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏன்னா பசங்க இல்லையா? அவங்க இல்லாம எனக்கு சாப்பிட ரொம்ப சங்கட்டமா இருக்கும். சரி இருந்தாலும் எல்லா நாளும் நம்ம புள்ளைங்களோடயே போகணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். ஒரு சின்ன வேலை ஒண்ணு இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல. அந்த வேலைய ஃபர்ஸ்ட் நம்ம முடிச்சுட்டு, அப்புறம் மற்ற வேலைய பார்க்கலாம் அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு டவுட் கேட்க வேண்டியது இருந்துச்சு. கேட்டுட்டு அப்புறம் நாங்க 2 பேரும் வேணு கடைக்கு வந்துட்டோம். நான் வேண்டாங்க, எதுக்கு செலவு அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்ல. நல்ல சாரி நீ எடுத்துக்கல. சரி உனக்கு என் சார்பா நல்ல பிரியாணியாவது உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வாங்கி குடுத்தாங்க. நல்ல டேஸ்ட்டு. வேணு பிரியாணி சொல்லவே வேணாங்க. வேணு பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க 4 பேத்துக்குமே வேணு பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேறு எங்கே வாங்குனாலும் பிரியாணி சாப்பிடவே மாட்டாங்க என் பசங்க. அதுவும் இல்லாம இந்த சைட் டிஷ்ஷெல்லாம் நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. செட் ஆகாதுங்க. பிரியாணி மட்டும்தான். அதுலேயும் தால்ச்சா கூட நாங்க போட்டுக்க மாட்டோம். பிடிக்கவே பிடிக்காது. வெறும் இந்த ஆனியன் பச்சடி, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சாப்பிட்டோம். ரூ. 850 பில் வந்துச்சுங்க. பே பண்ணிவிட்டு நானும் அவரும் வெளியில வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் பூ வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரூ. 50க்கு மல்லிகைப்பூவும், ரூ. 20க்கு ஜெவந்தி பூவும் வாங்கியிருந்தேன். சாமிக்கு ஆயிக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்ட்டு. அப்புறம் ஃப்ரூட் ஸ்டால் போய் கொஞ்சம் மாமனாருக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சரின்னு அப்புறம் அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு, அப்புறமேட்டு வரும்போது தர்பூசணி பழம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு என் கொழுந்தனார் வீட்டுக்கு போய் சேர்த்து வாங்கிக்கிட்டு நேரா வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. சேர்ந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா, அந்த புஷி படுத்துட்டு அவ்ளோ கத்துறான். ஏன்னா வுட்டுட்டு போயிட்டோமா, யாருமே இல்லையாம். அவ்ளோ ஃபீல். சரி பசிக்கிறதுனால தான் அவன் கத்துறான் அப்படின்னு நினச்சு பால் ஊத்தி வச்சா, அத கூட குடிக்க மாட்டேன்றான். நாங்க விட்டுட்டு போனதுனால